நீங்க தான் சொல்லணும். உங்கள பத்தி சொல்லுங்க நீங்க. நான் அதாங்க சார் மைவிதிரி தான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே. கொஞ்சம் உங்களுக்கு லெஃப்ட் சைடுல கேமரா வைங்க. ஏன்னா பின்னாடி வந்து ஃபுல்லா கிளார் அடிக்குது. அப்படியே வைங்க. ஓகே, ஓகே. அப்படியே வைங்க. அப்படியே வைங்க. ஓகே. ஓகேங்க சார். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. அதாங்க சார் என்ன நிலவரம் தெரிய மாட்டேங்குது. சரி அதான் என்ன கேட்கலான்ட்டு கேட்டேங்க சார். ஜாயின் பண்ணியாச்சுங்க சார். ஹலோ கேக்குதாங்க சார்? கேக்குது, கேக்குது. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஜாயின் பண்ணியாச்சுங்க சார். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுக்கு எந்த தகவலும் வரமாட்டேங்குது. நம்ம ஏற்கனவே பல ப்ராப்ளத்தில் இருக்கிறதுனால தான் ஜாயின் பண்ணி இதுலேருந்து கொஞ்சம் நம்ம மீண்டு வரலாம்னு சொல்லி ஜாயின் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒன்று கமிட்மெண்ட் அதிகமாகி போச்சு. இப்போ நம்ம 2 ஐடி போடுறோம். ஒரு 30 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம ஜாயின் பண்ணி ஒரு 50 ரூபாய்க்கு ப்ரோக்ராம் போட்டோம். சரி இதில் வந்துட்டு இருக்குது, நம்ம அப்படியே ரொட்டேஷன் பண்ணிக்கலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி. ஆனால் வந்து எந்த ஒரு இது இல்லை. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டுக்கு மறுபடியும் வந்து எச்சாத ஆகிட்டு போகுது. மறுபடியும் வந்து இப்போ ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறோம். மறுபடியும் இப்போ போட்டோம். மறுபடியும் இதை சரி பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒரு கமிட்மெண்ட் எச்சாகுது. ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா கூட நமக்கு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்துக்கு அது வந்தால் பரவாயில்ல. நம்ம சிரமத்தில் இருக்கிறோம். சிரமத்தில் இருக்கிறப்ப அது வந்துச்சுன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லு. நம்ம எல்லாம் சமாளித்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அது வரதில் ஒரு பிரயோஜனம் இருந்தாலுமே நம்மளுக்கு இப்போதைக்கு பசிக்கிறப்ப சாப்பாடு வேணும் இல்லைங்க. பசிக்கிறப்ப சாப்பாடு இருந்தால் பரவாயில்ல. நம்ம வயிறு ஃபுல்லானதுக்கப்புறம் சாப்பாடு இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது சொல்ல வரேன். இப்போ நம்ம கஷ்டத்தில் இருக்கிற கஷ்டம் பசிக்குதான்னு சாப்பாடு வேணும். பசி அட்லீஸ்ட் பழைய போதும். அந்த மாதிரி ஏதோ ஒரு தகவல் கிடைச்சா கூட ஒரு 2 மாதம் வருங்க அப்படின்னு சொன்னால் கூட நம்மளுக்கு ஏதோ சாப்பாடு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையாவது இருக்கும். இப்போ சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காத நிலைமையில ஆகி போச்சு இல்லைங்க. அதை சொல்ல வரேங்க சார். உண்மைதாங்க. நீங்க சொல்றது வந்து 100க்கு 100 உண்மைதான். எதுவுமே தேவைப்படும் போது தான் கிடைக்கணும். தேவைப்படாத போது கிடைச்ச அது பலன் கிடையாது யாருக்குமே. பலனும் கிடையாது. அதான் வந்து உண்மைதாங்க, உண்மைதாங்க. நீங்க சொல்றது வந்து 100க்கு 100% உண்மை. இது யாரும் மறுக்கவும் முடியாது. இது எல்லாத்தையுமே தான். அவங்களுக்கு தேவைக்கு இல்லாத ஒரு பொருள் எதுக்குமே தேவையில்லை. அந்த தருணத்துல தான் அதனுடைய பயன்பாடு இருக்கணும். பர்ச்சேஸ் பண்ணதே வந்து ஒரு கஷ்டத்துக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம இதுலேருந்து ஒரு வருமானம் வரும், மீண்டு வரலாம்னு சொல்லி நம்ம அதில் பண்ணுறோங்க. இப்போ பணத்தை வச்சுட்டு பண்ணோம்னா வேற. நம்ம ஏற்கனவே இருக்கிற கமிட்மெண்ட் வச்சு மறுபடியும் எச்சா போட்டு அந்த கமிட்மெண்ட் கரெக்ட் பண்ணலான்றது இதுலேருந்து போடுறோம். அப்போ இதில் ஜாயின் பண்ணி இதுலேயும் திருப்பி ஒரு கமிட்மெண்ட் எச்சா ஆகும்போது நம்ம ஒன்று எச்சா சிரமம் நல்லா வராங்க. சொல்ல வரேன். என்னன்னா ஒரு தகவல் ஏதோ ஒன்று தகவல் தெரிஞ்சதுன்னா பரவாயில்லைங்க. என்ன பண்ணலாம் எது பண்ணலான்ட்டு. அதுதான் சொல்ல வரேன். நிச்சயமா, நிச்சயமா. நம்மள வந்து எதிர்பார்த்து காத்திருப்போம். ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லி காத்திருப்போம். நன்றிங்க. நீங்க அப்படியே ரிலீவ் ஆயிக்கங்க. நன்றி. சரிங்க. என் பேர் வந்து குணசேகரண்ணா. வேலூர் மாவட்டம், குடியாத்தம் வட்டம். ஓகே. நாங்க வந்து இதுதான் எங்க ஃப்ரெண்டு தான் மூலியமா நாங்க ஜாயின் பண்ணோம். ஃப்ரெண்டு மூலியமா ஜாயின் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ் ஒரு பேமெண்ட்டு அப்படியே எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் விஷயம்னால கொஞ்சம் சில இதுங்களால நாங்க வந்து அதிகமா சரி எம்டி எப்படியும் நம்மளுக்கு ஒரு ஃபேவரா பண்ணுவாரு அப்படின்றதுனால நாங்க கொஞ்சம் இது பண்ணோம்னா. அதனால சரி அவருடைய எம்டி ஃபார் சேனல்ல அப்பப்போ அப்டேட் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். கொஞ்சம் அப்படியே போயிருந்துச்சு. இந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு. கொரோனா டைம்ல கூட வந்து எங்க எம்டி வந்து இந்த மாதிரி போட்டிருந்தாரு. எந்த ஒரு நிறுவனத்திலையும் இந்த மாதிரி வந்து இல்ல. நல்ல ஒரு நிறுவனம். நம்மளுக்கு வந்து கொரோனா டைம் கூட எல்லாமே லாக்டவுன் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல நம்மள வாழ வச்சது இதுதான். எங்களை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் நான் ஃப்ரெண்டு. சரி அப்படி இருக்கும்போது நாங்கள் அவரை ரொம்ப விசாரித்தோம். எப்படி சகோ இந்த மாதிரி வந்து பரவாயில்லையா? நான் வந்து எங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே வந்து டிரான்ஸ் இண்டியாவில் நாங்கள் கொஞ்சம் எங்கள் ஒய்ஃப் ஜாயின் பண்ணாங்கண்ணா. அது வந்து பண்ணதில் சரியான முறையில் எங்களுக்கு இது வரல, சரிப்பட்டு வரல அது. சரி அதை விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், இவர் எதாச்சும் என் ஃப்ரெண்டு என் கூட படித்த கிளாஸ் ஃப்ரெண்டே தான் எதாச்சும் வந்து சந்தித்தோம்.
அது சந்திச்சதுல சரி இந்த மாதிரி இருக்குதுடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபோன்லேயே காட்டினாரு. நான் இந்த மாதிரி வந்து ஒரு டைமும் விட்ரா பண்ணதெல்லாம் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். கொரோனா டைம்லையும் இந்த மாதிரி நான் வந்து எம்டி எங்களுக்கு எந்த ஒரு பேமெண்ட் நிற்க வைக்காம எல்லாம் லாக்டவுன் ஆகுனாலையும் கரெக்டான முறையில் அந்த டேட்டில் கரெக்டாக பேமெண்ட் போட்டாங்க. எந்த ஒரு குறை இல்லை, நல்லா நீ நம்பிக்கையோட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார்ண்ணா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேசும்போது நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு படி மேலே ஏறணும்னு நம்மளுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா? கஷ்டத்துலேருந்து நிச்சயமா கொஞ்சம் நிச்சயமா ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ரொம்ப எங்கேயுமே போகல நான் வேலைக்கு, எங்கேயும் போகாத. சரி ஃப்ரெண்டு சொன்னதை வச்சு நம்ம ஒரு பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்ச நாள் தான் பிஎம் நானும் ட்ராவல் பண்ணேன். ஓஎம்ஐ அப்புறம் பிஎம் கொஞ்ச நாள் அவரே அந்த 360 ரூபா கொடுத்து அந்த பிஎம் கூட பண்ணது அவரே தான் பண்ணாரு. என்கிட்ட அந்த ஒரு ரூபா இல்லை. சரின்னு சொல்லிட்டு நான் கம்னாயிட்டேன். சரி நீ ஏன் பண்ற, நீயே வந்து எல்லாமே பண்ணீங்கன்னாக்கா நான் என்னால் முடிஞ்சது நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சரின்ட்டு பார்த்துட்டே வந்தேன். சரி எனக்கு ஒரு மனசுக்கு ஓகே, இதை வச்சு நம்ம இவர் நல்ல வழி நம்மளுக்கு காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இது பண்ணேண்ணா. சரி ஜாயின் பண்ணேன். எனக்கு எந்த ஒரு இது இல்லாத நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து நம்ம மனசுல ரொம்ப பாதிக்கப்படுது. அது வந்து நம்மளுக்கு ஒன்றும் எப்படி சொல்றதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த கடந்த ஒரு வருஷமா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல வந்து ரொம்ப மனசு உடஞ்சு போய் தான் என்னடா இன்னும் வரலையே, எப்போ எப்போ ஃபர்ஸ்ட் எம்டிக்கு பயில் கிடைக்கும்ன்றதுக்கு ரொம்ப தூரம் எதிர்பார்த்துன்னு. அந்த ஒரு விஷயம் பயில் கிடைச்சிச்சுன்னு வந்து அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. கிடைச்சிச்சு, நம்மளுடைய வாழ்வை இன்னும் கொஞ்சம் மேலுக்கு உயரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது இவங்களுக்கெல்லாம் பயில் கிடைக்கணும், டைரக்டருங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இதுவாக இருந்தது. அதுவும் வந்து சரி கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்ட்டு எங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறத வச்சு நாங்களும் உங்கள் சேனல் அப்படியே ஃபாலோ பண்ணின்னு அப்படியே இது பண்ணி வரணும். ரொம்ப நீங்கள் போட்ட ஒரு நியூஸும் ஒரு இதுவும் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஆறுதலாக இருந்தது. அவ்வளோ நம்பிக்கையோட சரி இவர் சொல்கிறது வந்து 100% அவர் சொல்கிற கருத்துக்கு கரெக்டாக இருக்குது, எங்களுக்கு எந்த ஒரு இது இல்லை, பரவாயில்ல அப்படின்ட்டு நாங்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இருந்தோம். கடைசியில் அந்த பொது அறிப்புன்னு ஒன்று வந்துச்சுங்கல்ல, அதுலேயும் வந்து நீங்கள் அந்த தைப்பூசத்துக்கு வந்து இது 100% ஓப்பன் ஆகுன்ற ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணதுலேருந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப அளவு அதிகமான ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இருந்தோம். சரி எல்லாரும் நாங்களும் அதே மாதிரி எங்களுக்கு இல்லை டவுன்லைனில் இருக்கிறவங்கலாம் வந்து நிறைய பேர் பிஎம் சிஎம் அப்படியே ட்ராவல் பண்ணுறவங்கலாம் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது சரி நாங்களும் சொல்லி வச்சிருந்தோம் நிறைய பேருக்கு இருப்பா தைப்பூசம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எல்லாருக்கும் சொல்றதுக்குள்ள. சரி அதனால தான் நாங்கள் வந்து இப்போ உங்களை எதிர்பார்த்து நீங்கள் ஏதாவது ஒரு நிறுவனத்தை பற்றி சார்ந்ததோ இல்லை நிறுவனமாவது ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்தால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த ஒரு இது இன்னும் சொல்லுவோம், நம்ம இன்னைக்கு போகிறது நாளைக்கு போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஓப்பனாக ஏதாவது ஒரு சின்ன ஒரு குழு மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கனாக்கா நம்மளுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். நிறுவனம் எல்லாரும் சார்பாக நான் கேட்டுக்கிறது ஒரு சின்ன ஒரு குழு தான், ரொம்ப தேவையில்லை. அவங்க வந்து ஒரு விஷயத்த சின்னதாக ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவ்வளோ ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, அவ்வளோ முடியலங்களா? உண்மைதான் சகோ. ஏன்னா ஒரு வருஷம்ங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இவ்வளவு நாள் வந்து காத்திருக்கோம். நிச்சயமா ஒரு நல்லது நடக்கும், விரைவில் எதிர்பார்க்கிறோம். எல்லாருமே வந்து ஏதாவது ஒண்ணு நல்லதா நடக்கும். எல்லாருமே வந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்துல ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் பண்றாதா, நம்மளும் வந்து மத்தவங்க மாதிரி வந்து ஒரு ஏற்றமான ஒரு வாழ்க்கையை வந்து சராசரி மனுஷனா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்துட முடியாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடயே கடந்து போய்கிட்டு இருக்கோம். நம்ம அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லித்தான் நம்ம எதிர்பார்த்தது. இதுல வந்து ஒரு சின்ன சுணக்கம் ஏற்பட்டிருக்கு. இதற்கான முழுமையான அதிகாரப்பூர்வ எந்த ஒரு தகவலா இருந்தாலும் அது நிறுவனம் சார்ந்துதான் வந்து வழங்கப்பட வேண்டும். நம்ம வந்து சொல்றதுங்கிறது வந்து அது வந்து ஒரு தகவல் மட்டும்தான், அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை. ஆமா, அது வந்து அது அவங்க தான் சொல்லணும். எதிர்பார்க்கலாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.
பார்க்கலாம். ரொம்ப கஷ்டம்தான். இந்த இல்ல நம்ம எல்லாருக்கும் உறுப்பினர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம உறுப்பினர்களுக்கு உறுப்பினர்களுக்கு வந்து காத்திருக்கிறது ஒரு வகையில நம்ம நிறுவனத்துக்கு காத்திருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல. காத்திருப்போம், நல்லதே நடக்கும். எல்லாரும் நல்லதா நடந்து நல்லபடியா நம்ம வந்து மேலும் எம்டி மூலியமா நம்ம வந்து மேலும் வளர்றதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது. இருந்தாலும் நம்ம எம்டி மேல ஒரு நம்பிக்கை, நம்ம எம்டி மேல நம்ம நம்பிக்கை வச்சு இவ்வளவு தொலைவு நம்ம பயணிச்சு வந்திருக்கிறோம்னாக்கா, இவ்வளவு தொலைவு நம்ம ஒரு வருஷமா காத்திருக்கிறோம்னாக்கா, அவரும் வந்து ஒரு சப்போர்ட் பண்றாரு. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், என்ன டவுன்ஃபால் போனாலும் நம்மளுக்கு வந்து நான் தூக்கி நிறுத்தி வைக்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நான் எவ்வளவு கீழே போனாலும் நிறுவனத்தை வந்து தூக்கி நிறுத்துற அளவுக்கு நான் நிறுவனத்தை வந்து தூக்கி நிறுத்துற அளவுக்கு எனக்கு இருக்குது. அந்த இயற்கை சக்தினாலும் நம்மளுக்கு வந்து பாதுகாப்பா நம்ம வந்து பயணிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்கிறாரு. அதை வச்சுதான் நாங்களும் நம்பிக்கையோடு இருக்கிறோம். எல்லாரும் நம்பிக்கையோடு இருப்போம். பிப்ரவரி மாசம்ன்றது வந்து இன்னும் 1 மாசம்னாலும் சரி, 2 மாசம்னாலும் சரி, விரைவில் நல்ல ஒரு முடிவு, நல்ல ஒரு இதுவா இருந்தாலும் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி வந்தா நல்ல சந்தோஷம்தான் எனக்கு. நன்றி செந்தில்குமார் சகோ. நல்லா அருமையா பேசுனீங்க. நல்லா தெளிவா உங்களுடைய கருத்தை வந்து ஆணைத்தனமா பதிவு பண்ணீங்க. மகிழ்ச்சியா இருக்கு. சரிங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருப்போம். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நன்றி சகோதரா. உங்ககிட்ட பேசுனது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு தருணத்துல நம்ம எல்லாரும் ஒன்னா சந்திக்கலாம். நன்றி சகோதரா. நீங்க ரிலீவ் ஆயிக்கங்க.